ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 23 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த மோனார்க்கு கிட்ட என்னை யார் முதுகில் குத்துனா அந்த மெமரியை காட்டு அப்படி சொன்னேன். அவன் மெமரியை காட்டுவான். ஆனால் அதில் யாருன்னே காட்டியிருக்க மாட்டாங்க, சஸ்பென்ஸாக விட்டுருப்பாங்க. இந்த பக்கம் ஜீன் லூயிஸ் நம்ம கெவினையும் அந்த கள்ளி பொண்ணையும் தனியாக வேற ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருப்பான். இவங்க எப்படி இங்கே வந்தாங்க, அப்போ அங்கே யார் கூட அந்த 3 பேர் சண்டை போடுறாங்க அப்படின்றத பல ட்விஸ்ட்டை நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோட நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ட்விஸ்ட் என்ன டேன் என்னன்னு தெரியும். சரி வாங்க நாம இப்போ இந்த எபிசோடுக்குள்ள போகலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் சிறிது நேரத்திற்கு முன்பு, அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்டீவ் இதுக்கப்புறம் தான் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறான். அவன் அந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குற பில்டிங்கில் இருக்கான். அந்த பில்டிங்க்கு நம்ம கல்லியும் யூகாவும் செம்ம ஸ்பீடாக அந்த பில்டிங் மேலே பறந்து போயிட்டு இருக்காங்க. கல்லிக்கு பின்னாடி அவன் வெள்ளை கை இருக்குது, யூகா பொண்ணுக்கு பின்னாடி அந்த கருப்பு கை ஸ்டீவோட கை இருக்குது. இதை அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ கள்ளி பொண்ணு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கா, நான் அதை சீக்கிரமாக முடிச்சாகணும், என்னோட ஆஃபீஸர்ஸ் கில்லில் இதுதான் ஃபர்ஸ்ட் மிஷின் அப்படி சொல்லிட்டு மனசில் யோசிச்சுட்டே போயிட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோ தான் அவங்க 2 பேத்துக்கு மிஷின் கொடுத்துருக்கான். கருப்பு கையை ஸ்டீவ் கிட்டையும் அந்த வெள்ளை கையை கெவின் கிட்டையும். ஆமாங்க, கெவினுக்கு தான் ஒரு கை இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி தராசில் மாட்டிக்கிட்ட போது அவன் கையை துண்டா வெட்டி எஸ்கேப் ஆயிருப்பான் பார்த்தீங்களா, அதனால தான் அவனுக்கு அந்த கை இல்லை. அந்த கையை வெள்ளை கையை கெவின் கிட்டையும் கருப்பு கையை ஸ்டீவ் கிட்டையும் கொடுக்கறதுக்கு யூகா கிட்டையும் கள்ளி கிட்டையும் கொடுத்துருப்பான். நீங்கள் இந்த மிஷினை சீக்கிரமாக முடிச்சுட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த மிஷினை முடிச்சிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நான் நிறையா மிஷினை கொடுப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சொன்ன உடனே இவங்க 2 பேரும் அடிச்சு புரண்டு ஓடுறாங்க. கள்ளி, நான் அதில் தோக்க மாட்டேன், கண்டிப்பாக அந்த மிஷினை பர்ஃபெக்டாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே பறந்து போயிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு யூகா பொண்ணு இவளுக்கு என்னாச்சு, பைத்தியம் முடிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பா. அப்படி எங்கள் கள்ளி, நான் வந்துட்டேன், நான் சீக்கிரம் வந்துட்டேன், அந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு ஓடிட்டு இருப்பா. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க பில்டிங் நேராக வந்தோடனே அப்படியே இந்த பக்கம் அவன் இருக்கான் பாருங்க, ஜீன் லூயிஸ். அப்போதாங்க அந்த தலையில் சாவியை போட்டு உனக்கு பழைய மெமரியெல்லாம் கொண்டு வரேன், நீ தான் அவன் முதுகுலேயே குத்துன, நீ தான் அவனை கொலை பண்ண, நீ அவனை கொலை பண்ணிட்டு கில்ட்டில் உன் மெமரியை என்னை எடுத்துக்க சொல்லிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவனோட அந்த ஹெவன்லி மிஸ்டேக், அந்த மிகப்பெரிய வெப்பனை நீ தானே ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருந்த. லியோவோட வெப்பனை உங்ககிட்ட இருக்குன்னா நீ தான் அவனை முதுகில் குத்திருக்கணும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பழைய மெமரி எல்லாம் வந்துருச்சு. இப்போ நீ அந்த லியோவை கொல்லணும்னு நினச்சா நீ ஏன் கூட சேரலாம், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் அந்த லியோவை முதுகில் குத்தலாம், என்ன சொல்கிற அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பான். பட்டான்னு பார்த்தா அங்கே செவுத்தை உடச்சிட்டு கள்ளி பொண்ணு வாயிலேயே ஒரு மிதிப்பா பாருங்க. அந்த ஜீன் லூயிஸ் வாயிலேயே அடிச்சு அடியில் மூக்குலேருந்து தான் ரத்தம் தெரிக்கும். அப்படி இங்கே வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே லேண்ட் ஆகிட்டு இருப்பா. அவளுக்கு பின்னாடி அந்த மிஷின் கை இருக்கு பாருங்க, அது தம்ஸ் அப் காட்டிட்டு இருக்கோம். நான் தான் கள்ளி அப்படி சொல்லிட்டு கெவின்ட்ட சொல்லிட்டு, இந்தாங்க இந்த கை உங்களுக்கு தான், நீங்கள் தானே கெவின்னு அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்டு கெவின், இல்லை எனக்கு இந்த கை வேண்டாம், நான் இதுக்கு தகுதியானவ இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம கள்ளியும், ஏங்க உங்கள் கில்டில் ஏதாச்சும் லைசன்ஸ் கார்டு ஏதாச்சும் வேணுமா, மற்ற கில்டில் கொடுத்தவங்க வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, அங்கே இருக்க அந்த ஜீன் லூயிஸ் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி, ஏன்னா அவன் லியோவை கொன்ன குற்ற உணர்ச்சியில் இருக்கான், அதான் வாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அவனோட மேஜிக் பவர் சுற்றி டார்க் ஆகிட்டு இருக்கும். என்னாச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா போன எபிசோடில் வந்து அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி கூட்டு வந்துடுவான் நம்ம கள்ளியும் கெவினையும். அங்கே வந்த கெவின் எங்கே இருக்கும், இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முன்னாடி பார்த்தா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த ஜீன் லூயிஸ், டேய் உங்களுக்கு நான் முன்னாடியே ஆஃபர் கொடுத்தேன், நீ அதை சூஸ் பண்ணவே இல்லை, பேசாமல் நீ என் கூட சேர்ந்துருந்தா மறுபடியும் அவனை முதுகு குத்தி தோக்கடிச்சிட்டு நம்ம மறுபடியும் பெரிய ஆள் ஆயிருக்கலாம். அதை விட்டு நீ ஏமலை கோபப்பட்டு இருக்க, இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்நேரத்துக்கு இந்த உலகம் ஃபுல்லாக நீ தான் லியோவை முதுகில் குத்துன அப்படி தெரிய வந்திருக்கும், அவ்வளோதான் அந்த உலகமே உன்னை ஒரு துரோகியாக தான்டா பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம கெவின், பரவாயில்ல இந்த உலகமே என்ன துரோகியாக பார்த்தாலும் பரவாயில்ல, நான் உன்னோட டீம்ல வந்து சேரவே மாட்டேன், உன் கூட வர மாட்டேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த தப்பு பண்ணனா அந்த தப்புக்கான தண்டனை எனக்கு கிடைக்கட்டும், ஆனா கண்டிப்பா நான் உன் கூட மட்டும் சேரவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை எடுத்து நிட்டுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அவன் அந்த ஜீன் லூயிஸ், எனக்கு ஒண்ணுமே புரியல, இருந்தாலும் நீ ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரும் அவன் முதுகுல குத்துவாங்க. யாருன்னு பார்த்தா கள்ளி தாங்க. அவன் திரும்பி பார்த்துட்டு, என்ன கள்ளி ஏன் முதுகுல குத்திட்டாளா, ஏன் கள்ளி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது அது கள்ளியே இல்லைங்க, ஜீன் லூயிஸ் அவனோட க்ளோன் டெக்னிக் யூஸ் பண்ணி கள்ளி மாதிரி அங்கே நின்று இருந்திருக்கான். இவன் எப்படி இந்த க்ளோன் டெக்னிக் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது மண்ணை பொழந்துட்டு அவனோட மேஜிக் பவர் ஸ்ட்ரைட்டாக நம்ம கெவினை குத்தி அப்படி மேலே தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அப்படியே கட்டினா இந்த பக்கம் அந்த கள்ளி பொண்ணு அங்கேயே தாங்க இருக்கா. அந்த கள்ளி பொண்ணை அவன் டெலிபோர்ட் பண்ணி கூட்டு வரவே இல்லை. அந்த ஜீன் லூயிஸ் மேஜிக் பவர் யூஸ் பண்ணும்போது அவள் ஆஃபீஸர் ஸ்னேக் சீல்டை உருவாக்கி அங்கேயே பாதுகாப்பாக நின்றுருக்கா. அவள் அங்கே நின்றுட்டு எனக்கு என்னாச்சு, நான் எங்கே இருக்கிறேன், திடீர்னு யாருமே காணோம், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழப்பத்தில் உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த ஜீன் லூயிஸ் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நிறைய ஷார்ப்பான வெப்பனை வச்சு நம்ம கெவினை அப்படி குத்தி மேலே தூக்கி நிப்பாட்டி எடுத்துருப்பான். அப்புறம் அந்த ஜீன் லூயிஸ் நம்ம கெவினை பார்த்து, டேய் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு,
நீ தான் அந்த லிப்ராக்கு அடுத்து செகண்டா நின்ன. அந்த அளவுக்கு ரொம்ப பவரான ஒருத்தன் நீ. அப்படி இருக்கும்போது போயும் போயும் லியோவுக்காக இப்படி ஆயிட்டியேடா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவனுக்கு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி இங்க பாருங்க சில்வியா மாட்டிக்க போறா, அவ மாட்டிக்க போறா, சீக்கிரம் இங்க வரப்போறா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி சில்வியா மாட்டிக்க போறா, சில்வியா பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுட்டு இங்க ஜின் லூயிஸும் அப்படியா ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே பிளான் பண்ணி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் கெவினுக்கு வாயிலேருந்து ரத்தமாக வந்துட்டு இருக்கும். அப்போ டக்குன்னு என்னோட அன்பான குழந்தையே நான் இப்போ வந்து உனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். என்னால் இதை பார்த்துட்டு சும்மாவே இருக்க முடியாது. நான் இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்கும். அதை கேட்டுட்டு அந்த ஜின் லூயிஸு என்னாச்சு சரி நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நிலா அப்படி கிட்ட வர மாதிரி இருக்கும். அந்த இடமே ரொம்ப கூலிங் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஜின் லூயிஸு என்ன இந்த உலகத்தில் யாரோ வந்து நிற்கிற மாதிரி இருக்கு, இந்த உலகத்தில் இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நிலா பக்கத்தில் வரும். அந்த இடத்துல விர்கோ அதாவது கன்னிராசியோட மந்திர பவர் தரையில் இருக்கும். அப்போ மேலே தொங்கிட்டு இருக்க கேவினோட ரத்தம் சொட்டு சொட்டா கீழே வந்து விழும். அந்த மந்திர எழுத்துல அது விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இடமே ஃபுல்லாக ஐஸாக இருக்கும், எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த ஜின் லூயிஸு இல்லை ஏதோ ஒரு வித்தியாசமாக நடக்குது, இப்படி நடக்கக்கூடாது, என்ன நடக்குது இங்கே, நான் இப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவத்தில் கத்திட்டு இருப்பான். அவன் கத்திக்கிட்டு அவனோட அந்த நண்டு கை இருக்கு பாருங்க கிராப் கை, அதை வச்சு எப்படியாச்சும் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் அப்படி பிடிச்சி நசுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். அப்படி அந்த ஐஸை நசுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ள கெவின் ஃப்ரீஸ் ஆயிருப்பான். அப்போ ஏப்ரல் ப்ளோசம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த நண்டு கை அப்படி சதறி வெடிச்சு போயிடும். அப்படி வெடிச்சதுக்கு அப்புறம் அதை பார்த்துட்டு அவன் பயந்து போயிடுவான். அங்க இருந்த ஐஸ் எல்லாம் செம ஷார்ப்பா வந்து இங்க ஜின் லூயிஸ் அட்டாக் பண்ண வரும். அவன் எப்படியோ தடுத்து நிப்பாட்டிட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அந்த ஐஸ் எல்லாம் அப்படியே பிரேக் ஆகிட்டு அந்த மேலே குத்தி நின்றுச்சு பார்த்தீங்களா, அந்த வெப்பன் எல்லாத்தையுமே உடச்சி தள்ளிட்டு யாரோ ஒருத்தவங்க வருவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தால் என் குழந்தை மேலேயே இந்த மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணியிருப்ப, இதுக்கு நீ கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும், உனக்கு நான் தண்டனை கொடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருவம் வந்து நிற்கும் ஐஸாலேயே. இவங்க யாருன்னு பார்த்தா இவங்க தாங்க விர்கோ அதாவது கன்னிராசியின் கடவுள் ஆர்டிமிஸ். அந்த ஆர்டிமிஸ் அவனை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம கேவினை அவங்க ஃப்ரீஸ் ஆக்கி பாதுகாப்பாக வச்சுட்டு இருப்பாங்க. அந்த ஆர்டிமிஸ் கடவுள் அப்போ அந்த ஜின் லூயிஸை பார்த்து நீ யார் சொல்லி இந்த மாதிரி பண்ணன்னு தெரியல, ஆனால் இதுக்கான வேலை உனக்கு கிடைக்க போகுது, நான் இப்போ இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க மாட்டேன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை நீட்டி அவங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணுவாங்க. அதுலேருந்து பயங்கரமான பனி காற்று அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து அவனை அட்டாக் பண்ணும். அதில் அவன் உடம்புல இருக்க அந்த சீல்லாம் உடஞ்சி தெரிச்சிட்டு இருக்கும். அவனால் நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப பவராக இருக்கும். அந்த பனி புயல் வந்து அவனை அடிச்சுட்டு இருக்கும். அவனோட அந்த மிகப்பெரிய நண்டு கையை வச்சு எப்படியா தடுத்து நிப்பாட்டலான்னு சொல்லிட்டு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஆர்டிமிஸ் கடவுள் என்ன பண்ணுறான், தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்கானா, இல்லை எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான பவர் யூஸ் பண்ணி அந்த ஜீன் லூயிஸ் அட்டாக் பண்ணுவாங்க. அவனும் என்னென்னமோ பண்ணி தடுத்து நிப்பாடலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பான். அப்போ அந்த ஜீன் லூயிஸ் அந்த கிராப் கில்டான அந்த கடவுளோட சக்தி ராயல் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவன் அட்டாக் பண்ண ரெடி ஆகும்போது அப்படியே அந்த ஆர்டிமிஸ் கடவுளை பார்த்து கத்துவான் அந்த ஜீன் லூயிஸ், ஏய் நான் இப்போ ஒரு டெமிகார்ட் ஃபார்மில் இருக்கேன், நான் அவ்வளோ சீக்கிரம் தோக்க மாட்டேன், இந்த ஃபார்மில் உன்னை கண்டிப்பாக தோக்கடிப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ஆர்டிமிஸ் கடவுள் என்னது டெமிகார்ட் ஃபார்மா, உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, இந்த அளவுக்கு நீ ஒரு முட்டாளாக இருப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இருந்தாலும் உனக்கு இவ்வளோ திமிர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட அந்த ஐஸ் பவரை கொஞ்சம் ஷார்ப்பாக உருவாக்கி செம்ம ஸ்பீடாக அவனை குத்துறதுக்கு பறந்து போயிட்டே இருக்கும். அது அவனை சர அங்கிட்டு இங்கிட்டு குத்திட்டு இருக்கும். அவன் அந்த ஷார்ப்பான ஐஸ்லேருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு குதிச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் அது வந்து அவனை குத்தி உடம்பு காது தலைன்னு எல்லா இடத்துலையும் குத்திக்கிட்டு இருக்கும். அவன் வழியில் பயங்கரமாக கத்திட்டு இருப்பான். அந்த இடம் ஃபுல்லாக ஷார்ப்பான ஐஸ் வந்து அவனை குத்தி குத்தி உடம்புலாம் நாசம் பண்ணிடும். அப்படி குத்துனதுக்கப்புறம் இதுதான் அவனோட டெமிகாட் பவரா, இப்போ நான் உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நீ வெளியே வரவே முடியாது அவ்வளோதான் அப்படி சொல்லும்போது திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த கிராப்கிலோட டார்க்னஸ் பவர் வரும். அதை பார்த்துட்டு அந்த ஆர்டிமிஸ் கடவுள் என்னது திடீர்னு அந்த கிராப்கிலோட பவர் வருது, இதுக்கு சாத்தியமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இங்கே ஆர்டிமிஸ் எப்படி விர்கோ கன்னிராசியின் கடவுளோ அதே மாதிரி அங்கே கிராப்கில்ல சேர்ந்த கடவுள் கார்கினோஸ், அந்த கார்கினோஸ் கடவுள் அதோட அந்த நண்டு உருவத்தில் வந்து பயங்கரமாக நிற்கும். அதோட அந்த லூயிஸும் சாகாமல் உயிரோட தான் இருப்பான். அந்த கார்கினோஸ் கடவுள் அந்த நண்டு உருவத்தில் வந்துட்டு ஏய் ஆர்டிமஸ் உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், என்னோட சர்வன்கிட்டே நீ இந்த மாதிரி தொலை பண்ணிட்டு இருப்பியா, நீ எதுக்கு இவனை தொலை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தோன்னே அதை கேட்ட ஆர்டிமஸ் என்ன முட்டாள்தனமாக பேசிட்டு இருக்க, உன்னோட சர்வன் தான் என்னோட குழந்தைகிட்ட சண்டை போட்டான், முதல்ல அவன் தான் என் குழந்தைய தாக்கி கொலை பண்ண முயற்சி பண்ணான், அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த நண்டு கடவுள் கடுப்பாகி நீ என்ன ரொம்ப கோபப்படுத்துற, இப்போ நான் என்னோட சக்தி என்னன்னு காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்டு கடவுளோட உண்மையான பெரிய உருவத்தை பார்த்தா பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா பயங்கரமா இருக்கு. பெரிய பெரிய நண்டு கை கால்லாம் வித்தியாசமா
அப்படி கோரமா இருக்கு. வெறித்தனமான பவரு. அது அப்படியே இந்த பக்கம் ஆர்டிமஸை பார்த்து சண்டைக்கு ரெடி ஆனோனே, அதை பார்த்துட்டு ஆர்டிமஸ் கன்னிராசி கடவுள் கையில கேப்டன் அமெரிக்கா மாதிரி ஒரு ஷீல்டை கொண்டு வந்து இந்த பக்கம் ஒரு ஸ்வாடை கொண்டு வந்து நீயா நானான்னு பார்த்தலாமா அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப அந்த கார்கனோஸ் அந்த கிராப் கில்டோட கடவுள் என்ன சத்தம் அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்கறான் பல்ல கடிச்சிட்டே. அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ செஞ்சு கொடுத்த அந்த கெவினோட கை இருக்கு பாத்தீங்களா, அந்த வெள்ளை கையோட இங்க நம்ம கள்ளி பறந்து வந்துட்டு இருக்கா. நான் எங்க இருக்கேன்னு தெரியலையே, திடீர்னு நீங்க பறந்து வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை பிடிச்சிட்டு அவ பறந்து வந்துகிட்டே இருப்பா. அப்படி ஸ்ட்ரைட்டா அந்த கை நேரா வந்து இந்த பக்கம் கீழே ஜீன் லூயிஸ் இருப்பான். அவன் மூஞ்சிலேயே நச்சுக்குன்னு ஓங்கி ஒரு குத்து அடிச்சு அடியில மூஞ்சிலாம் நொறுங்கி போய் அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி எப்படி செத்த மாதிரி காத்தோட காத்தா கரைஞ்சு போவானோ அதே மாதிரி இங்கேயும் காத்தோட காத்தா கரையிறதுக்கு அவன் ரெடியா இருக்கான். அதை பார்த்துட்டு ஆர்டிமிஸ் கடவுள் அந்த கார்கனோஸ் கடவுள் இவங்கெல்லாம் முடிச்சிட்டு இருப்பாங்க. இவ கள்ளி ஐயையோ என்ன நடந்தது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. இப்போ இவன் காத்தோட காத்தா கரையிற மாதிரிங்களா ஜீன் லூயிஸ் அவன் கரையும் போதே இதுக்கு முன்னாடி என் மூஞ்சிலேயே வந்து மிதிச்சா இப்போ மூஞ்சிலேயே வந்து குத்துறா, இவளுக்கு வேற வேலையே இல்லை போல, எங்க போனாலும் பின்னாடியே வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க அடி வாங்கி அப்படி காத்தோட காத்தா அந்த இடத்துல இருந்து கரைஞ்சு போயிடுறான். ஆனா அவன் சாக மாட்டானுங்க, திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கான். இவனுக்கு பின்னாடி இருக்க மர்மம் என்ன அப்படின்றது போக போக தான் தெரிய வரும் போல இருக்கு. அவன் அங்க இருந்து மறைஞ்சு போனோன்னே அந்த கடவுளாலையும் இங்க இருக்க முடியாது, ஏன்னா அந்த சர்மண்ட் இருந்தா தான் அவன் இங்க இருக்க முடியும். அதனால அந்த கடவுளும் டேய் உன்னை நம்பி வந்தான் பார்த்தியாடா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த கடவுளும் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருது. அப்படி அவங்க போனதுக்கு அப்புறம் கள்ளி ஐயோ தலையில பயங்கரம் அடிபட்டுச்சு, நான் யாரையாச்சும் அடிச்சிட்டேனா, ஆமா இது கையில என்ன இருக்கு, நான் யாரையோ பயங்கரமா அடிச்சிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த கடவுள் ஆர்டிமஸ் கடவுள் கள்ளி நான் உன்னை இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டதே இல்லையே, இருந்தாலும் பரவாயில்ல நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு கள்ளி நீங்கள் கெவினா, கெவின் எங்க, கெவினுக்கு இந்த கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள் அப்படியே மனித உருவத்துக்கு வந்து அப்படி கீழே இறங்கி வந்து நிற்பாங்க. அதை பார்த்துட்டு கள்ளி ஆமாம் நீங்கள் கெவின் தானா, கெவின் ஆம்பளைன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்டிமிஸ் கடவுள் கெவினோட உடம்புக்குள்ள ஒரு பொண்ணா ஒரு மாதிரி வந்திருக்காங்க. அவங்க பார்க்கறதுக்கே சும்மா பயங்கரமாக அழகாக இருக்காங்க. அந்த ஆர்டிமிஸ் கடவுள் நான் தான் கெவின்னு சொல்லலாம், கெவின் இல்லைன்னு சொல்லலாம், நான் அவனோட உடம்புக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிமிஸ் கடவுள் சிரிச்சுக்கிட்டே நிற்பாங்க. அப்படி அவங்க வந்து நின்று அதை பார்த்து சாக்காயிருவா கள்ளி. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. அடுத்த எபிசோட நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் பார்த்துருங்க.